ஆவி எனக்குள்ள இருந்தா மட்டும்தான் தேவன் பேசுறத நான் கேட்க முடியும். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவி இல்லாம தேவன் பேசுறத அநேகரால கேட்க முடியாது. ஏதோ ஆபத்து, உன் நெருக்கத்துல உன்னை பிடிச்சு இழுக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு வார்த்தை வரும். ஆனா எல்லா நேரத்திலும் கர்த்தனோடு பேசதான் விரும்புறார். அதாவது தேவன் இந்த உலகத்துல மனுஷனை படைச்சது ரொம்ப ஹைலைட் என்னன்னா, நான் அவனோடு கூட உலாவணும். ஆமென். என்ன, ஆதாமே ஏவாளையும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவங்களோடு போய் உலாவிக்கிட்டு இருந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களோடு சம்பாஷிட்டு இருந்தார், ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்ப தேவ ஜனத்தோடு கூட ஆண்டவர் தன்னுடைய உறவை கட்டமைக்க விரும்பினார், அவனோடு கூட பேச விரும்பினார். ஆமென். ஆனா அந்த பெரிய காரியத்தை தான் பிசாசு அங்க உடைச்சான், உள்ள பூந்து. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமென். ஆனா அவர் பேசுகிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஆமென். நான் காலூன்றி நிற்காமல், ஆமென், நான் ஒரு உறுதிக்குள் வராமல், நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வராமல், நான் ஒரு அத்தியாயத்துக்குள் வராமல் கர்த்தர் என்னோடு கூட பேச முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அப்ப பாருங்க, நீங்கள் அவர் வார்த்தையை கேட்க, இல்ல அதை பெற்றுக்கொள்ள, அதன்படி செய்ய நீங்கள் கால் ஊன்றி நின்னா மட்டும்தான் முடியும். நீங்கள் கால் ஊன்றி நிற்கும் பொழுதுதான், அதாவது தேவனுடைய உறவிலே நிற்கும் பொழுதுதான் உங்களால கர்த்தர் சத்தத்தை முதல்ல கேட்க முடியும். ஆமென். நீங்கள் கால் ஊன்றி நிற்கும் பொழுதுதான் அவனுடைய காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கால் ஊன்றி நிற்கும் பொழுதுதான் அதன்படி செய்ய முடியும். ஆமென். இல்லையே உங்களால ஸ்டாண்டிங்ல நிற்க முடியாது. அதனால்தான் பாருங்க, உங்க வாழ்க்கையும் சரி, அனுபவங்களையும் சரி, எத்தனை பேர் ஏன் விழுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டிங் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க மொபைல் நம்பர்ல ஒரு ஸ்டாண்டிங் இருக்கா? How many years to use your phone number? மொபைல் நம்பர் அடிக்கடி மாத்திர ஆளு டுபாகூர்னு அர்த்தம். என்ன என்னையா? ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். ஒரு சில பாருங்க 2 மாசம் நம்பர் மாத்தினே இருப்பாங்க. திடீர்னு ஃபோன் வரும் சம்டைம்ஸ். யாருன்னு பார்த்தா அந்த ஆளா இருக்கும். என்ன புது நம்பர் ஆகுது, நம்பர் மாத்திட்டேன். அப்ப நீ ஏதோ வேலை பண்ணிட்டு வந்துக்கிற. அதான் உண்மை. ஏன்னா நம்முடைய உண்மை தன்மையை நம்ம அந்த ஸ்டாண்டிங், ஆமென், குறிப்பிட்ட தடவை ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஒரு நம்பரை யூஸ் பண்ணிட்டோம்னா அதை மாற்ற முடியாது. ஆமென். ஏன்னா ஒரு சில, அதாவது ஒரு தப்பான காரியம் நடக்கலாம், ஒரு அபியூஸ் நடக்கலாம், அவங்கள ட்ராப் பண்ணியிருக்கலாம். அந்த டைம்ல மாற்ற வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே மூக்க நுழைச்சிக்கிறது. ஒன்று ட்ராப் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே மூக்க நுழைக்கிறது. ஒரு லிங்க் வரக்கூடாது, ஒரு சாட்டிங் வரக்கூடாது, உடனே செலக்ட் பண்ணி உள்ள ஓடுறது. என்ன ஆஃபர் இருக்கு, என்ன பார்க்கறதுக்கு, உடனே அந்த நம்பர் ட்ராப் ஆகிடும். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி என்ன பண்ணுவான், இருக்கிற அக்கௌண்ட் எல்லாம் தூக்கி போயிடுவான். அப்போ அந்த நம்பர் நீ மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்? நோண்டி கையை வச்சு சும்மா இருந்தா தானே, நோண்டிக்கினேங்கிறது, எங்கன்னா போய் மாட்டிக்கிறது. எனக்கு அதான் உண்மை. ஆமென். ஒரு உதாரணத்தை சொன்ன ஸ்டாண்டிங் மொபைல் நம்பர், அந்த மாதிரி என்ன நம்மளுடைய கேரக்டரை வெளிப்படுத்தும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் எந்த இடத்துல நிற்கிறேன் என்பதை நான் முதல்ல கவனிக்கணும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்பினால் நீ காலூன்றி நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற. ஆமென். காலூன்றி நிற்க வேண்டிய கட்டாயம். நான் எந்த உறுதியில கிறிஸ்துவ பிடிச்சேனோ அந்த உறுதியில நிலையா நிற்கிறேனா என்பதை நான் கவனிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நிலையில்லாத மனிதனோடு, சரியாக நிற்காத மனிதனோடு கர்த்தர் பேச முடியாது. ஆமென். இந்த வாரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரமே சினிமா தியேட்டர்ல வந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா கர்த்தர் பேசுவாரா? நாடகம் பார்க்கறவங்க கூட கர்த்தர் பேசுவாரா? கண்டிப்பா சொல்றேன், பேசவே மாட்டார். நீ பொய் சொல்றன்னு தெரிஞ்சிடும். ஆமென். அதாங்க உண்மை. சும்மா அவங்ககிட்டலாம் ஆனா அவன் சொல்லிப்பான், கர்த்தர் என்கிட்ட பேசினார், கர்த்தர் அப்படியே காட்டினார், வெள்ளையா ஒரு உருவம் வந்துச்சு, தாடி இதுல இருந்து இது வரைக்கும் வந்துச்சு.
இயேசு நீ எப்ப பார்த்த தாடி வச்சுக்கிட்டு? எப்ப நீ ஒரு வெள்ளை ட்ரெஸ்ல பார்த்து சொல்லு? அவர் வெள்ளையங்கி தெரிவித்தவரை பரலோகத்தில் நிற்கிறாராம். பரலோகத்தில் எப்ப நீ கண்ணு போச்சு? ஆமென். பரலோகத்துக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டா வீசா குத்துறாங்க போயிட்டு வருது. அவரே சொல்லிட்டாரு, என்ன தவிர ஒருத்தனை ஏறினதால இறங்குனது இல்லைன்னு. ஆமென். இதுல வேற அடிக்கடி பஸ் பிடிச்சி வேற பரலோகத்துக்கு போயிட்டு வருது. பரலோகத்துக்கு போனேன், டிஃபன் சாப்பிட்டேன், பாயாசம் குடிச்சேன், பரோட்டா சாப்பிட்டேன். அதையும் ஒரு கேடு கட்டும் நம்மன்னு தெரியுதுங்க பாரு. வேதம் தெளிவா சொல்லிடுச்சுங்க. இந்த வசனத்தை படிக்காதால் தான் சுத்தம். இந்த வசனத்தை படிச்சாலும் எங்கேயுமே சுத்தாது. இன்னைக்கு கிறிஸ்தவ அநேகத்தை சுத்தத்து நோக்கம் என்ன? வசனத்தை படிக்கிறது கிடையாது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்னை விட இந்த வானத்துக்கு ஏறணும் ஒருத்தனும் கிடையாதுன்ட்டார். நான் தான் அங்கிருந்து இறங்கி வந்தேன். அங்கிருந்து இறங்கி வந்தா நான் தான், அங்க இறங்கி போயிருக்கிறது நான் தான். 2வது வருகைக்கு அப்புறம் தான் எல்லாம் போக முடியும். அதுக்கப்புறம் ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது. ஆமென். ஏதோ ஒரு விஷயம் தெரியல, பரலோகம் மாறி இருக்கலாம், பரலோகத்தை பார்க்க முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, உன் கண்கள் காணவும் இல்லை, உன் செவிகள் கேட்கவும் இல்லை. என்ன உன்னுடைய அந்த மைண்ட் செட் ஒன்று இருக்கு தெரியுமா? அதுல வேணா பார்த்திருப்ப. நான் சொல்றது விளங்குதா? இப்போ நீங்க பண்ணீங்க, நீங்க ஒரு வச்சிருப்பீங்க, இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு பங்களா வாங்கணும், இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், அதை வச்சுக்கிட்டே இருப்ப. உடனே அதான் கனவுல வரும். இந்த மாதிரி தான் பரலோகத்தை குறித்து உனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நான் தப்பா சொல்லல, பரலோகத்துக்கு உனக்கு என்ன இருக்குது, அந்த விஷயம்ல தான் பரலோகம் தெரியுமே தவிர வேற பரலோக விஷயம் உனக்கு தெரியாது. பரலோகத்துக்கு ஒருத்தனும் ஏறினது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய செவிகள் கேட்கும் இல்லை, கண்கள் காணும், இருதயத்துல சொல்லுங்க. அப்புறம் எப்படி பரலோகத்தை நீ பார்த்திருப்ப? அது நம்முடைய விஷயம். அது எனக்கு ஒரு பரலோகம் இப்படிதாங்க இருக்கும்னு எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் எனக்கு தெரியுது. பரலோகத்தை என்னால பார்க்க முடியாது. அதான் உண்மை நான் நினைக்கிறேன். தெளிவா சொல்லிட்டார் இல்லையா? அப்போ நாம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் என்ன பாவம், ஒரு பக்கம் பரிசுத்தம், ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் தீமை. அங்கேயே இருப்பேன், இங்கே இருப்பேன், சபையிலே இருப்பேன், உலகத்திலே இருப்பேன், ஜெபத்திலே இருப்பேன், உலகத்திலே இருப்பேன், வேதமா வாசிப்பேன், உலகத்திலே இருப்பேன். அப்படி இப்படிப்பட்ட மனிதனோடு கர்த்தர் எப்படி பேச முடியும்? தட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கு வழியே கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமென். ஃபோன்ஸ் எல்லாம் சைலண்ட்ல போட்டுருங்க. எப்போ அடிக்கடி நீ போடுறியா இல்லையாப்பா? நானே பார்க்க முடியல நீங்க நீ போடுறத. ஃபோன் வில் பி சைலண்ட். ஏன்னா இங்கேருந்து வர சத்தத்துக்கு அந்த சத்தம் அடைக்கும். ஃபோனை சைலண்டில் போட சொல்லுங்க, முடிஞ்சா ஆஃப் பண்ணுங்க. நம்மளுக்கு ட்ரம்ப் ஒன்று கூட போகிறது இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இங்கே வர லீடிங் அது கட் ஆகிடும். சரியாக போகும்போது எங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்போது அங்கே விட்டு அங்கே திரும்ப வேண்டியிருக்கும் அந்த பிரசங்கத்துக்கு. அப்புறம் உங்களை 2 போட வேண்டியிருக்கும். அப்புறம் அங்கேருந்து பிரசங்கம் மாறும். ஆமென். எனக்கு உதவி செய்யுங்க, அவ்வளோதான். எனக்கு செய்கிற ஒரே உதவி தான், நீங்கள் இந்த இடத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆமென். அப்போ கால் ஊன்றி என்ன பண்ணணும்? நிற்கணும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இப்படி நிலையில்லாத வாழ்ந்து வருவதால என்ன பண்ண முடியல? கால் ஊன்ற முடியல. சபையில் இருக்க வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மனிதனாய் வாழுகிறோம். சபைக்குள்ள வந்தா நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது, பேசவே மாட்டோம். ஆனா வெளியே போனா நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது, நிறுத்தவே மாட்டோம். ஆமென். எதை பேசுறது? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட நிலையில்லாத மனிதனோடு நம்மால் என்ன பண்ண முடியாது? கர்த்தர் பேச முடியல. அவர் பேசதான் விரும்புகிறார், அவர் உறவாட தான் விரும்புகிறார், அவர் நம்மோட இடைப்பட தான் விரும்புகிறார். ஆனா நான் ஒரு ஸ்டாண்டிங்ல இல்லாதனால என்கிட்ட அவரால் நெருங்க முடியல. ஏன்னா பாவம் இருக்க இடத்துல அவரால் நெருங்க முடியாது. ஆமென். ஒரு பாவம் இருக்கும்போது இயேசுவால் நெருங்க முடியாது. அந்த பாவத்தை விடுற டைம் தான் அவர் நம்மோடு இடைப்படுவார். ஆராதனை டைம் அறிக்கை பண்றோம், அவர் சமூகத்தில் நெருங்குறோம். அப்பொழுது அதனாலதான் ஆராதனை, அதாவது லீட் பண்றது நாங்க லீடிங் பர்சன் தானே தவிர உங்களை என்ன பண்ண முடியாது. ஒரு பாட்டு என்ன தெரியுமா, இங்க லீட் பண்றாங்க, அவ்வளவுதான். நீங்க தான் அதில் இணைஞ்சிடணும். புரியுதுங்களா? இங்க ஒரு பாட்டு யாரோ பாடுறாங்க, அது என்ன அர்த்தம்னா உங்களை அந்த வர்ஷிப்குள்ள கொண்டு போறாங்க. ஏன்? அவரோடு கூட நம்மளுடைய நிலைமைகள் வித்தியாசமா இருக்குது. என்ன பிரச்சனைல வந்தீங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. எந்த நேரம்ல வீட்டில் சண்டை கண்டு போட்டு வந்தீங்க தெரியாது. ஆமென். வரும்பொழுது என்ன நினைச்சுன்னு ஒன்றும் புரியாது. அப்போ அந்த நேரத்தை இங்க யூட்டிலைஸ் ஆகும். நீ துதிக்க துதிக்க ஆராதிக்க பாட ஆண்டவர் சமூகத்தில் நெருங்க 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 அந்த எண்ணம் அப்படியே என்ன ஆகிடும்? அடங்கிடும்.
அப்ப தேவனை உயர்த்துகிற எண்ணம் நமக்குள்ள வந்துடும். அப்போ நம்ம ஆயத்தமாயிரும் ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்கு. அப்ப பேசுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? கால் ஊன்றி நம்மால நிற்க முடியுதா? ஆமென். கர்த்தருக்காக நிற்க முடியாத சூழ்நிலை கண்டிப்பா உண்டாகும். ஆமென். கர்த்தரோடு நிற்க முடியாத சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் காலூன்றி நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நிற்கிற மனிதனையே தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறார். சும்மா சாக்கு போக்கு சொல்றவன, நேரம் கிடைச்சா பார்த்துட்டு போற ஆளை கர்த்தர் தேடுறது இல்லை இன்னைக்கு. அதான் உண்மை. நேரம் கிடைக்கும் போது வர ஆட்களை கர்த்தர் தேட மாட்டார். சரியா, ஓகே, உனக்கு உண்டான கிருபை கிடைக்கும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு விட்டுருவார். அதோட முடிஞ்சிடும். ஆண்டவருக்கு அவனுக்கு டீலிங் அதோட முடிஞ்சிடும். ஆனா தேவனை நேரத்தை ஏற்படுத்தி தேடுற மனிதனை, அவருக்காக காலூடி நிற்கிற மனிதனை, அவருக்காக திறப்பில் வர மனிதனை தான் கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா விளங்குங்க. அவனை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். நீங்க விசுவாசியா இருங்க, தட் இஸ் நாட் a ப்ராப்ளம். ஆனா நீங்கள் ஆண்டவருக்கு பயன்படணும்னு விரும்பிட்டீங்கன்னா, நீங்கள் டைம் பேஸ்ட் பண்ணி வர விசுவாசியை கர்த்தரால பயன்படுத்த முடியாது. நம்ம ஒரு டைமிங்க்கு வர விசுவாசினா நம்மளை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஆமென். அவருக்காக எந்த நேரமானாலும் நிற்கிற மனிதன் தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். எப்படி பாஸ்டர், எனக்கு வேலை இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு பிள்ளைகள் இருக்கு. ஏனோக்கு குடும்பம் இல்லையா? ஏனோக்கு பிள்ளைகள் இல்லையா? ஏனோக்கு வேலை செய்யலையா? ஆனா கர்த்தரோட என்ன பண்ணானா? சஞ்சரித்தான். நம்மளுக்கு குடும்பம் இருக்குதான். எனக்கும் தான் குடும்பம் இருக்குது. ஆனா அனாதையா? எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு மனைவி இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்குது, அண்ணன் தம்பி இருக்கிற தம்பிங்க இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, ஒரு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் கவனிக்கிறோம். அதே போல ஆண்டவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆமென். அதுதான் முக்கியம். நம்ம எல்லா உறவையும் அலட்சியம் பண்ண சொல்ல ஆண்டவர் எங்கேயுமே, நீ உறவை அலட்சியம் பண்ண ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கர்த்தர் கொடுத்தணும். அல்லேலூயா. அந்த இடத்தை அவர்தான் அந்த இடத்துல நிக்க முடியும். அந்த இடத்துல வேற யாரும் நிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவருக்காக கால் நுடி நிற்கிற மனுஷன் யார்? ஒரு பக்கம் பெலிஸ்தர் ராணுவம், ஒரு பக்கம் இஸ்ரவேல் ராணுவம், ஒரு பக்கம் எல்லாத்தையும் அடிச்சு குடிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க சவுல், இன்னொரு பக்கம் கோலியாத்து. ஆண்டவருக்காக என்ன பண்ண முடியல? நிக்க முடியல களத்துல. ஆமென். யுத்த களத்துல நிக்க முடியல. சவுலை விட ஒரு பெரிய சௌந்தரியவான் கிடையாது. சவுலை விட யுத்த வீரன் கிடையாது. இஸ்ரவேல் ராணுவத்தை விட எந்த ராணுவமும் மேலானது கிடையாது இன்னைய வரைக்கும். ஆமென். நீ நடக்கிற நிலைமையிலையும் இஸ்ரவேல் தோக்குறது போல இருக்கலாம். ஆனா இஸ்ரவேல் தான் ஜெயிக்கும். இஸ்ரவேல் கிட்ட தான் கர்த்தருடைய கரம் நெருங்கும். அவன் தான் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு நிற்பான். ஏன்னா அப்பத்துல இருந்து அது அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் மேல இருக்குது. ஆமென். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆமென். அப்ப இஸ்ரவேல் ராணுவம் பெரிய ராணுவம் நிக்குது. ஒரு மாசமா ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கிறான். என்னை எதிர்ப்பவன் யார்? என்னை எதிர்ப்பவன் யார்? என்னை எதிர்ப்பவன் யார்? ஆமென். மானவரே கேட்டு போறான் அவன் பாட்டுன்னு வாயில வந்ததெல்லாம். ரொம்ப நாள் பார்த்தான். திடீர்னு தாவீது உள்ள வந்து யுத்த களத்துல நிக்கிறான். இவன் யார்? இவன் இந்த விருத்த சேதனை பண்ணப்படாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். இவன் என்ன பண்ண போறான்? நான் போய் நிக்கிறேன் யுத்த களத்துல, வா வந்து பார்க்கலாம். ஆமென். அப்படி காலுண்டு நிக்கிற மனுஷனை தான் ஆண்டவன் கடைசி நாளே தேடிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். நமக்கு என்ன, நம்ம வர்றோமா? ஆமென். அயன் பண்ண ட்ரெஸ் கலையக்கூடாது. ஆமென். கை தூக்கினா கூட இந்த ட்ரெஸ் கலைஞ்சிரும். ஆமென். இப்படி பண்ணி ஆமென். அப்பா பிரசங்கம் பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுலதான் நிக்கிறான் தாவீது உள்ள. யார் இவன்? யார் இவன்? என்னடா பண்றீங்க? ஏண்டா டேய் யுத்தத்தை நிக்கிறீங்க, வந்து நில்லுங்கடா, வாங்கடா. நான் வரமாட்டேன். சரி நீ வரல போ, நான் வரேன். ஆமென். யுத்தத்துல நிக்கிறான். கால் உண்டுட்டான், யுத்தத்துல வந்துட்டான், உள்ள வந்துட்டான், களத்துல வந்துட்டான். ஆமென். இவன் ஏமாத்திரம். இவன் என்ன பண்ண போறான்? வா பாத்துக்கலாம். ஆமென். நீ நிந்தித்த இயேசு நாமத்தை நான் நிக்கிறேன். ஆமென். சொல்லி அப்ப அவன் அந்த வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து யுத்த காலத்துக்கு போன மனிதனால ஜெயிக்க முடிஞ்சது. பெலிஸ்தர் ராணுவம் தள்ளி நிக்குது. ஆமென். எல்லாத்தையும் ஆண்ட சவுல் தள்ளி நிக்கிறான். எல்லா யுத்தத்துல பழகின மனுஷன் தள்ளி நிக்கிறான். பழக்கம் இல்லாத உள்ள போய் நிக்கிறான். பாத்துடலாம், வா நீயா நானா. ஆமென். இப்படிப்பட்ட ஆளை தான் கர்த்தர் தேடுறார். யார? பிசாச நீயா நானா பாத்துடலாம், வா. ஆமென். நீயா நானா? மனுஷனை இல்ல, சக விசுவாசே இல்ல. யார? பிசாச. வா பாத்துடலாம், நீயா நானா களத்துல இறங்கலாம், வா. ஆமென். களத்துல இறங்கினா பேகி புடிச்சுக்குமோ?
ஓட்டு. ஆமென். அதான் ஆவி உள்ள இருக்கணும்ன்றது. ஆவி உள்ள இருந்தா பேச்சு வெளியே வரும். ஆவி இல்ல இல்லன்னா இப்படிதான் வரும். கடைசி வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் ஜெபம் வரல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆவி உள்ள இல்ல. ஆமென். ஆவி உள்ள இருந்தா ஜெபம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராங்க. பாருங்க, அப்போ நாங்க எங்க கால் ஊன்றி இங்க இப்ப நின்றுட்டு இருக்கிறோம்? என் ஸ்டாண்டிங் எங்க இருக்கு இப்ப? ஆமென். ஸ்டாண்டிங் அவேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறாங்க. அப்ப நீங்க எதுக்கு இந்த உலகத்துல நீங்களும் நானும் வந்தோம்? இன்னைக்கு நம்ம எங்க கால் ஊன்றி நின்றுகிட்டு இருக்கிறோம்? ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிங்க யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். ம் ம் ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. யாரை பத்தி பார்க்கிறோம்? பரவாயில்ல, யோபு பத்தி பார்க்கிறோம். யோபு மனைவி சொல்றா, பிள்ளை போச்சு. ஐயோ ஆண்டவரே, இன்னும் பேப்பர் சத்தம் தீரல. போத விடுங்க, டிவியில போட்டாங்க, என்ன கவனிங்க. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. யோபுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். ஆமென். அவனுக்கு 10 பிள்ளைகள் காலி, வீடு காலி, சொத்து காலி, ஆஸ்தி அந்தஸ்து காலி, சரீரம் காலி, ஆதரவா இருக்க வேண்டிய மனைவி காலி. எங்கேயோ உடைச்சிட்டு வீட்டில் வந்தா அங்க ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆமென். அப்போ பாருங்க, அவ மனைவி இப்போ ஆதரவா இருக்க வேண்டியவ. ஏன்? அதனாலதான் ஆண்டவர் துணையை கொடுத்தார். ஆமென். இந்த மனைவிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களோட இணைஞ்சு ஒரு நேரத்தில் அவங்க வேதனைப்படும் போது, நெருக்கப்படும் போது அவங்களுக்கு துணை நிற்கிறதுக்கு. சரி, ஏதோ இழந்துட்டு வந்துட்டாங்க அந்த நேரத்தில், சரி பரவாயில்ல விடுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு தூக்கி இருக்க வேண்டிய என்ன சொல்லுது? இன்னுமா நீ உத்தமத்தில், இன்னுமா இந்த கிரேஸ் சபைக்கு நீ போய்கிட்டு இருக்கிற? இன்னுமா இந்த கிருபை சபைக்கு போற நீ? ஆமென். நம்ம ஸ்டாங்ல சொன்னேன். யோபு பார்த்து சொல்றா, இன்னுமா உத்தமத்திலே உறுதியா இருக்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்துரு பேசாத நீ. ஆமென். தேவனை தேடுவதற்கு செத்துருன்றா அவ. ஏன்னா அவளுக்கு ஒரு பக்கம் என்னன்னா, அவன் வேதனை அவ பாக்குறா. நீ நல்லா இருந்த மனுஷயா, எவ்வளவு ராஜா மாதிரி போயிட்டு இருந்தான் மனுஷன், எப்படி ஆயிட்டான் திடீர்னு? சொறி பூச்ச சரங்கு வச்சு ஓடி வச்சு சொல்றானே. ஆமென். இவ இப்படி இருந்து அவளால் பார்க்க முடியலன்னு சொன்னாலா? இல்ல எதுக்கோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவ சொல்றா, என்ன பண்ணு? தேவனை தூஷ ஜீவனை விட்டு. ஆமென். ஆனா அவன் சொல்றான், நீ பைத்தியக்காரி போல பேசுற. எப்படி பேசுற? பைத்தியம். ஏன்? ஆண்டவர் கையில நன்மை பெற்றனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்டதான நேரங்களிலும் நாம் எப்படி ஆண்டவர் சமூகத்தில் உறுதியா இருக்கிறோம்? ஆமென். அவமானம் வரும் பொழுது, ஏமாற்றம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, இழப்பு வரும் பொழுது, ஆமென், நஷ்டங்கள் வரும் பொழுது, நீங்கள் எப்படி கால் ஊன்றி நிற்கிறீர்கள்? ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற மனிதனா இருக்கிறீர்களா? நிற்க முடியாத சூழ்நிலை எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வந்துச்சு யோபுக்கு? யோபு கிட்ட யார் பேசிக்கிறது இப்போ? நீங்க உறுதியா நிற்கும் போது வர பிரச்சனை குடும்பத்துல தான் முதல்ல வரும். சும்மா சர்ச்சு பைபிள் தூக்கின்னு போடுற, என்ன குத்தாரு ஆண்டவர் உனக்கு? உனக்கு உயிரை குத்துறாரு, பெரிய விஷயம். அதுவே உன்னை போட்டு தள்ளாமிச்சு, அது ஒன்றும் பெரிய விஷயம். ஆமென். கண்டிப்பா நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரும். அந்த உறவுகளோ, சொந்த பந்தமோ, நண்பர்களோ யாரா இருந்தாலும் கேட்குவாங்க, என்ன சபைன்னு போற, என்னத்தை கண்ட? ஆமென். என்னத்தை செஞ்சிட்டாரு ஆண்டவர் உனக்கு? என்னத்தை தான் ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு? ஏன் தெரியுமா? அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற அந்த அன்பு, ஐக்கியம், அந்த இயேசுக்கு எனக்கு இருக்க உறவு அந்த அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தெரியும். ஆனா அவங்க பேசுகிற அவங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு ஒரு எதிர்ப்பு வரும். குடும்பத்துல இருந்து கண்டிப்பா எதிர்ப்பு வரும். வரணும்ன்ற நானு. ஏன் பாஸ்டர் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நல்லா இருக்கணும்னா சேலஞ்சு வரணும் உள்ள. சேலஞ்சு உள்ள வந்தா தான் நீங்க யாருன்னு தெரியும், அவங்க யாருன்னு தெரியும். சேலஞ்சே இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நம்மளை மாட்டி விடணும்லாம் கிடையாது. கண்டிப்பா சேலஞ்சிங் வந்து நிற்குங்க. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு சேலஞ்சிங் வரும். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், அந்த பொல்லாத நோக்கம் என்ன அப்படி என்பதை அறிந்து கொள்ளுகிற நேரம் நமக்கு வரும். அந்த நேரத்தில் எங்க நிக்கிறேன்னு ஆண்டவர் பார்ப்பார்.
யோபு அங்கே உறுதியா நின்னா, நான் இங்க தான் நிப்பேன். ஆமென். கர்த்தர் செய்யறதை நான் பார்ப்பேன். ஆமென். அந்நிய கண்கள் என் கண்களே பார்க்கும் அப்படின்ற ஒரு உறுதியோடு நிக்கிறான் யோபு. ஆமென். ஒரே ஒரு தலைவலி வந்த உடனே, பாஸ்டர் தலைவலி பாஸ்டர், முடியல பாஸ்டர். டிவி போடுங்க பாப்போம் என்ன படம் போடுது. தலைவலிக்குது. ஆமென். சரி கறி வாங்கிட்டு வாங்க சமைப்போம், தலைவலிக்குது பார்ப்போம் பொறுமையா. ஆமென். ஒரே தலைவலி. ஆண்டவர் சபை கட்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப பாருங்க, இப்படி அநேக விதமான காரியம் நம்ம கர்த்தரை விட்டு பிரிக்க நினைக்கும், தேவ சமூகத்துக்கு வருவதை தடை பண்ண நினைக்கும். ஆமென். ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, உத்தமத்துல உறுதியா அங்கேயே நில்லு. ஆமென். இப்படி எத்தனை காரியங்கள் நேரிட்டாலும், ஆமென், அதில் உண்மை உள்ளவனால் தான் தேவனிடம் நன்மையை பெற முடியும். யோபு அதுல உறுதியா நிக்கிறான். ஏங்க என் பிள்ளை போச்சு உண்மைதாங்க, என் சொத்து போச்சு உண்மைதாங்க, என் சுகம் போச்சு உண்மைதான், ஆமென், என் நன்மை எல்லாம் போச்சு உண்மைதான், ஆனாலும் நான் ஆண்டவர்ட்ட நிப்பேன். ஆமென். அதனால தான் யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். சும்மா ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை பெறுவது ஒரு சில நாட்கள் ஈஸி ஆயிடும். ஒரு சில கட்டத்தை நீங்க தாண்டும் பொழுது அதன் போராட்டங்கள் அனுபவிக்க கடமைக்கு தள்ளப்படுவோம். ஏன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்குது. தேவனை தேடுகிற பிள்ளைக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு சில காலகட்டம் நெருக்கத்துக்குள்ள வரும்போது நீ எங்க நிக்கிற, ஆமென், எங்க நிக்கிற என்பதை அந்நிய கண்களும் பார்க்கும், தேவ கண்களும் பார்க்கும். நீ எந்த ஸ்டாண்ட்ல உறுதியா நிக்கிற. ஆமென். வேதனை வந்தா, நெருக்கம் வந்தா, போராட்டம் வந்தா, ஆமென், வேலைக்கு போக மாட்டேன், பாத்ரூம் போக மாட்டேன், ட்ரெஸ் போட மாட்டேன், கறிக்கடைக்கு போக மாட்டேன், வரவே வராது. சர்ச்சுக்கு வரலமா, ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னன்னு தெரியல. ஆமென். வாயில இருந்து முத வார்த்தை என்னதான் வருது, இந்த வாரம் வேணாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், ஒன்னே அர்ஜென்ட் இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு என்னை பத்தி தெரியும், உன்னை பத்தி தெரியனால்தான் நீ அப்படியே இருக்கிற. ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தை தான் தள்ளுறமே தவிர, உங்க பிரச்சனையை எங்கன்னா தள்ளி விடுறீங்களா, போராட்டத்தை எங்கன்னா தள்ளி விடுறீங்களா, உன் நெருக்கத்தை எங்கன்னா தள்ளி விடுறீங்களா? விட மாட்டோம். ஏன் தெரியுமா? அந்த டைம்ல இந்த ஃப்ளஷ் அதிகமா வேலை செய்யுது. இந்த ஃப்ளஷ் இருந்தா சர்ச்சுக்கு வர விடாது, ஆவி இருந்தா சர்ச்சுக்கு வர முடியும். ஆமென். இந்த ஃப்ளஷ் இருக்கிற மனுஷன் சர்ச்சுக்கு வரமாட்டான், ஆனா ஆவி இருக்கிற மனுஷன் சர்ச்சுக்கு வந்துருவான். அதான் எசேக்கியேல் சொன்னார், ஆவி உனக்குள்ள வரும்போது நீ கால் உண்டு நிப்ப. ஆமென். நீ கால் உண்டு நிக்கிறதுக்கு ஆவியானவர் பலன் தேவை, சும்மா நிக்க முடியாது. ஏன்னா நீ நிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டு தெரியுமா, அப்ப அந்த ஸ்டாண்டை கலைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை உள்ள வரும். அப்போ உனக்கு தேவையானது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி நீ பெறும்போது அந்த ஸ்டாண்ட்ல நிக்க முடியும் கரெக்டா. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவுக்கும் சோதனை வந்தது, இயேசுவுக்கும் பிரச்சனை வந்தது, இயேசுவுக்கும் போராட்டம் வந்தது. 40 நாள் மனுஷன் சோர்ந்து வந்து அப்பதான் உள்ளே வண்ணாந்து வந்து வெளியே என்ட்ரு ஆகிறார். வந்து நிக்கிறான். உடனே இந்த கல்லுகளை அப்பமாக முடி சாப்பிடு, இந்த இடத்தை சுத்தி பார். ஆமென். ஆனா அவர் தன்னுடைய ஆவியினால் அதை ஜெயித்தார். ஆமென். தனக்குள்ளே கொடுத்த பரிசுத்த ஆவியினாலே அதை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் உத்தமத்திலே உறுதியா கால் உண்டு நிக்கிறீங்களா ஆண்டவருக்காக? ஆமென். எந்த இடத்துல நீ கால் உண்டு நிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர்லாம் அந்த பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிப்பாங்க. ஆமென். தன் வைராக்கியத்துல உறுதியா நிப்பாங்க. அது கர்த்தருக்குள்ள இருந்தா சந்தோஷம். ஆனா தேவையில்லாத அழிஞ்சு போற காரியத்துக்காய் உறுதியா நிக்கிறதுல ஒரு பலனும் கிடையாது. ஆமென். என்ன அழிந்து போகிற காரியங்களுக்காய் அங்க வெளியே போய் விளையாடுறீங்களாமா, இல்ல எங்க என்ன பேசுறீங்களா? முன்னாடியே உட்கார்ந்து பண்றீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் எந்த ஸ்டாண்டிங்ல நிக்கிறேன் என்பதை என்ன பண்ணணும், நான் சரியா விளங்கி கொண்டு என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். எத்தனை நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் நான் எப்படி ஆண்டவருக்குள்ள உறுதியா நிக்கிறேன். ஆமென். நமக்கு நல்லா தெரியும், பாடுகள் இந்த வாழ்க்கையில உண்டு. பாடு இல்லாத யாருமே இங்க யாருமே பாடு இல்லாம கிடையாது. அவரவர்கள் வித்தியாசமான முறைகளை பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆனா அந்த இடத்துல நீங்க கர்த்தருக்குள்ள உறுதியா நிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்குள்ள நிக்க முடியுதா என்பது என்ன பண்ணணும், சரியா பார்க்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. ஆமென். அப்போ நான் எத்தனை ஏமாற்றங்கள், இழப்புகள், போராட்டங்கள் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்குள்ளதான் நிற்பேன். ஆமென். நான் இயேசுக்குள்ளதான் இருப்பேன். ஆமென். அவர் தான் என்னை ரட்சித்தார், அவர் தான் விடுதலை ஆக்கினார், அவர் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்ப அவரும் எடுத்துட்டார், பரவாயில்ல, சோத்திரம். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு அந்த வாய்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேகருக்கு கொடுத்தாதான் சோத்திரம் வருது, எடுத்தா ஆத்திரம் தான் வருது. ஆமென். கொடுக்கும்போது வந்த சோத்திரம் எடுக்கும்போது ஏன் வரமாட்டேது?
வாட் எவர் இட் இஸ். கொடுக்கும்போது வந்த ஸ்தோத்திரம், எடுக்கும் போது வரல. ஏன் அப்படின்னா, கொடுக்கும் போது இருந்த ஆவி எடுக்கும் போது இல்லை. என்ன கொடுக்கும்போது சந்தோஷமா வாங்கின ஆவி எடுக்கும் பொழுது ஆத்திரமாயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ற மனநிலைமை இருக்கணும். கர்த்தர் எடுத்தாலும் ஆமென். வாசிங்க தானியேல் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென். அல்லேலூயா. அவன் ஸ்டாண்டிங்ல உறுதியா இருக்கிறான். நான் ஜெபம் பண்ணியே தீருவேன். ஆமென். நான் ஜெபத்துல இருந்தே தீர்வேன்ற ஸ்டாண்டிங்ல உறுதியா இருக்கிறான். எப்பா நீ ஜெபம் பண்ணா கொண்டு போய் சிறையில போட்டுருவாங்கப்பா, பரவாயில்ல. சிங்க கபில போட்டுருவாங்கப்பா, பரவாயில்ல. நான் ஏன் உறுதியில சரியா இருப்பேன். ஆமென். நான் ஜெபம் பண்ணியே தீருவேன். அல்லேலூயா. பிரச்சனை வருது ஜெபத்துக்கு, போராட்டம் வருது ஜெபத்துக்கு, எதிர்ப்பு வருது ஜெபத்துக்கு. ஜெபிக்கிற சபைக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருக்கும். ஜெபிக்கிற விசுவாசிக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருக்கும். ஜெபிக்கிற ஊழியனுக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருக்கும். ஆமென். பட்டூர்ல வேஜி சபை ஒன்று இருக்குது. திடீர்னு சபையை காலி பண்ண சொல்லிட்டாங்க. 2 மாசம் டைம் தருவோம் காலி பண்றோங்க அப்படின்னு. ஏன்னா அந்த சபையில ஜெபம் அதிகரிச்சுக்கிட்டே வருது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா. வாடகைலாம் ஏத்திட்டோம். வாடகை ஏத்தி கொடுங்க, இல்லை காலி பண்ணுங்க 2 மாசத்துல. ஆரம்ப கட்ட சபை தான். நேற்று பாஸ்டர் வேதனையா சொல்றேன், வேற ஆகிச்சு பாஸ்டர், இப்பதான் ஊழியத்தை நாங்க நல்லா க்ரோத் பண்ணிக்கிட்டு வரோம், அதிகமா ஜெபம். அதான் சொன்னேன், ஜெபிக்கிற நேரத்துல கண்டிப்பா அதெல்லாம் வரும் பாஸ்டர். எல்லாம் ஜெபம் பண்ணும், ஒன்னே ஆகாது, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அப்போ ஜெபிக்கிற இடத்துல போராட்டம் இருக்கும். ஆமென். அப்ப ஜெபத்துக்கு பதில் வரணும்னா we have to standing there. ஜெபத்தை முடிச்சிட்டு ஓடற கூடாது. ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் we have to waiting. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பா வரும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென். ஏன்னா ஜெபத்தை நான் செஞ்சது பெருசு இல்ல, என் ஜெபத்தை ஒருத்தர் கேட்டுட்டாரு. ஆமென். அப்ப தானியேல் 10:11 வாசிக்கும் பொழுது 10:11 ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு வந்தா? எதுக்கு வந்தா? நீ ஜெபம் பண்ணதுனால ஒருத்தன் வந்து உள்ள நிக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க. கவனமா இருந்து. அப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், கொஞ்சம் கவனமா நிக்கணும், காலை ஊன்னி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் we have to standing there. நீ கால் ஊன்றி நிக்கணும், ஓடிட கூடாது. ஆமென். ஓடிட கூடாது. ஜெபத்தை பண்ணிட்டு ஓடுற மனுஷன் இல்ல, அந்த இடத்துல என்ன எதிர்ப்பு நின்னு பாப்போம். அவன் என்ன பண்ணிட போறான், பிசாசு என்ன பண்ண போறான், ஒண்ணும் பண்ண முடியாது அவனால. எத்தனை நம்புறீங்க? உன்னை அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நோண்டி பார்க்கறது தான் வேலை. ஆமென். ஒன்னாகிறதுல குழப்பத்தை உண்டாக்குறது தான் வேலை. சும்மா பிள்ளைய கிள்ளி விட்டு போறது தான் வேலை. ஆமென். ஒரு சில கிள்ளிய விடுவான், தொட்டிலே ஆட்டுவான், கிள்ளிய விட்டுருவான். அவங்க தான் இல்ல, ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். கிள்ளிய விடுவான், தொட்டிலே ஆட்டுவான், அவன் அதான் அவன் வேலை. ஆமென். ஆனா ஜெபத்துக்கு நின்னா என் பதில் வர வரைக்கும் we have to standing. ஆமென். அப்போ நான் ஜெபத்தை பண்றேன், ஆனா உறுதியா வர வரைக்கும் நிக்கிறேனா? ஆமென். அதனால்தான் தூதன் வந்து நிக்க, எப்பா பிரியமான தானியேல், நீ எப்ப ஜெபிக்க உட்கார்ந்தியோ அப்பவே நான் வந்துட்டேன். ஆமென். ஜெபிக்க வர பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை என்ன? நீ ஜெபிக்கிறதுக்கு முதல்ல நான் வந்து நிப்பேன். ஆமென். உன் ஜெபம் எல்லாம் வீணா போகாதே. அவன் ஜெபம் ஒரு நாள் வெறுமையா போகாது. ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபத்துல உறுதியா நிக்கிற மனுஷனை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். உறுதியா நிக்கணுங்க ஜெபத்துல. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க முடியாத தடைகள் கண்டிப்பா வரும். ஆமென். ஜெபிக்க முடியாத போராட்டம் கண்டிப்பா வரும். ஆனாலும் ஜெபத்துல உறுதியா நிக்கிறீங்களா? தனி ஜெபத்துல சரியா இருக்கிறீங்களா? சபை ஜெபத்துல சரியா இருக்கீங்களா? குடும்ப ஜெபத்துல சரியா இருக்கிறீங்களா? அங்க கால் ஊன்றி நிக்கிறீங்களா பாருங்க.
எந்த இடத்துல கால் ஓடி நின்றுட்டு இருக்கிறீங்க? ஆமென். ஜெபம் சொன்னா எந்த ஓடுறீங்களா? அல்லேலூயா. எல்லா சபையும் அதுல பொதுவா இருக்குது. ஜெபம் சொன்னா கூட்டம் வராது. ஆமென். அப்ப we have to standing. நான் எங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறேன் இன்னைக்கு? ஆமென். ஜெபிக்க வராம என்ன வைராக்கியத்தில் பேசி என்ன ஆக போகுது? ஆகாயத்துல சிலம்பம் பண்ணனா இருந்து என்ன பண்ண போறேன்? பேசுறதுனால என்ன ஆக போகுது? இதெல்லாம் பண்ணிடணும், இப்படிலாம் பண்ணிடணும், அப்படிலாம் பண்ணிடணும் சொன்னதோட முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டு நீ போயிடுவ, செய்யறது யாரு? ஆமென். ஆனா பேசணும்னா நம்பி எல்லாம் களத்துல இறங்க முடியாது. நிறைய பேர் நிறைய பேசலாம், ஆனா களத்துல நிக்கிறது, களத்துல ஜெபிக்கிறவங்க மட்டும் தான் நிக்க முடியும். சும்மா எல்லாரும் நிக்க முடியாது. நீ கால் உண்டு நிக்கணும்ல, ஜெபம் தேவை. ஆமென். நான் ஒரு இடத்துல உறுதியா நிக்கணும். ஆமென். நான் இந்த இடத்துல இருந்து சாதிச்சு ஆகணும், கர்த்தருக்காக நான் நின்னு ஆகணும் அப்படி நிக்கிற மனுஷன் கண்டிப்பா கர்த்தருக்காக நிப்பான். அல்லேலூயா. அப்ப தானியேல் சும்மா இல்ல. ஆமென். ஜெபத்திற்கு பதில் வரும் பொழுது அவன் கால் உண்டு நிக்க நல்ல ஜெயம் வந்தது. ஆமென். கொஞ்சம் லேட்டா தான் ஆகுது, என்ன பண்றது? ஆனா we have to wait. ஆமென். நான் காத்திருந்தா கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் வரும். அல்லேலூயா. என் ஜெபம் ஒரு நாள் என்ன பண்ணாது, வீணா போகாது. ஆமென். என் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். நான் என்னுடைய காரியத்தை காது கொடுத்து கேட்க யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, என்னை கேட்கறதுக்கு ஒரு தெய்வன் we have to wait. ஆமென். நான் நீ பேசிட்ட, நான் பேசுறதுக்கு யார் வெயிட் பண்ணுவா? அப்ப அந்த இடத்துல வெயிட் பண்றோம் பாருங்க. எப்பா நீங்க சொல்லுங்க என்ன பாப்போம். ஆமென். அது வரைக்கும் வெயிட் பண்ண மனுஷன் தான் கால் நோண்டி நிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க அப்போஸ்தலர் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 இருந்து 9 வரைக்கும் வாசிங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமென். பாவம் செய்ய சந்தர்ப்பம் அமைந்தாலும் நீ உன் பரிசுத்தத்துல கால் ஊன்றி நிக்கணும். அல்லேலூயா. பாவம் நம்மை சுத்தி தான் இருக்குது. நான் சொன்ன பாருங்க உதாரணம், கடல்ல மீன் இருக்குது, கடல் சுத்தி உப்பு தான் இருக்குது, ஆனா மீனுக்குள்ள உப்பு இல்ல. நீ பிடிச்சிட்டு வந்தாலும் உப்பு போட்டு தான் சமைக்கணும். அதே போல உலகத்தை சுத்தி பாவம் தான் இருக்குது, பாவத்துல தான் நம்ம இருக்கிறோம், நாம பாவம் இல்லாம தான் வாழ்ந்தாகணும். அல்லேலூயா. அப்ப உன் பரிசுத்த ஸ்டாண்ட்ல கரெக்டா நிக்கணும். ஆமென். ஏன் பாஸ்டர் அவங்க செய்யலையா, ஏன் பாஸ்டர் இவரு செய்யலையா, ஏன் பாஸ்டர் அவர் செய்யல, நீ செய்யாத. ஆமென். நீ செய்யக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க அடுத்த மேல பழைய போடுற நீ ரொம்ப ஆபத்துல இருக்கிற. அல்லேலூயா. அடுத்தவங்களை கார்னர் பண்ற நம்ம ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். பாவம் செய்யறதுல அடுத்தவங்க கார்னர் பண்ணாதீங்க. அவங்க பண்றாங்கன்னா அவங்க அனுபவிக்க போறாங்க. நீங்க ஏன் மாட்டீங்க? போயிட்டு பாவத்துல நிக்காத. ஆமென். வசனம் 1 சங்கீதம் என்ன சொல்லுது? 1:1 துன்மார்க்கனுடைய ஆலோசனையில சும்மா பேசினே இருப்பான், கேட்காத. பாவிட வழியில அவன் செய்யறது போறது பாவம் வழின்னு தெரியுது, போவாத. அவன் பேசுறது பரியாசம் தெரியுது, உட்காராத. ஆமென். எல்லாத்திலையும் உட்கார்ந்துட்டு ஆண்டவர் என் கூட பேசுறார், ஆண்டவர் என் கூட பேசுறார். யார் பேசுறான்னு முதல்ல கவனி. யார் பேசுறான்னு இதெல்லாம் பண்ண கர்த்தர் பேச மாட்டார். அப்ப உங்ககிட்ட பேசுறது யாரு? சத்தத்தை ரொம்ப கவனமா, அதனால தானியேல் சொல்ல, நீ கவனமா இருந்த சத்தத்தை கேளு. அவனும் பேசுவான், அவரும் பேசுவார். ஆமென். அவன் பேசுறதுக்கும் அவர் பேசுறதுக்கு வித்தியாசம் தெரியாம மாட்டிக்க கூடாது. அல்ல ஆண்டவர் சொல்ல, நான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை we have to listen.
எந்த சவுண்ட் வருது? யார் பேசுறா? ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிஞ்சிருக்கும். ஆமென். என் சத்தத்தை அறிஞ்சிருக்கும்ன்றார் ஆண்டவர். ரொம்ப கவனமா இருக்கணும். பரிசுத்தத்துல நிலைச்சு நிக்கணும். ஆமென். பாவம் நிறைஞ்ச உலகம் தான் உண்மை. நம்ம சுத்தி பாவம் இருக்குது உண்மை. நம்ம கையில பாக்கெட்ல பாவம் இருக்குது உண்மை. ஆமென். ஆனா நீ பரிசுத்தமா தான் வாழ்ந்தாகணும். பரிசுத்தம் இல்லாத இடத்துல கர்த்தர் பேச மாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் உன் ஜெபம் பரலோகம் போவாது. ஆமென். நான் பரிசுத்தரா இருப்பது போல, அப்படி பரிசுத்தமா இருக்கும்போது ஒரு சில தடைகள் வரதான் செய்யும். கொஞ்ச நாள் ஆண்டவர் சேஃபா கொண்டு போய் ஜெயில வைப்பாரு. என்ன தம்பி, இங்க இருந்தா இவ அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா, நீ கொஞ்சம் சேஃபா உள்ள இருன்னு ஆண்டவர். விளங்குதா? ரொம்ப நாள் கூப்பிட்டு, ஒரு மாசமா கூப்பிடுறா. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் எங்க வச்சா சரிப்பட மாட்டான், ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கிறான், என் பிள்ளைய கொண்டு போய் நான் சேஃபா வச்சிடறேன். கொண்டு போய் அழகா சிறையில வச்சுட்டார். அவனுக்கு அங்க எல்லாமே கிடைக்குது. அங்க போய் ராஜா தான் அவன். அங்க போய் என்ன பண்ணிட்டான், அவன் கல்ல ஒப்பு கொடுத்துட்டான், நீ பாத்துக்க சிறைச்சாலை மொத்தமா. அப்ப கொஞ்ச நாள் அங்க இருந்தாலும் சேஃபா தான் இருக்கணும். நம்ம எங்க வச்சாலும் சேஃபா தான் வைப்பார். அவன் வனாந்திரம் வச்சா கூட சேஃபா தான் வைப்பார். உனக்கு தேவையான நேரத்துல காடை வரும், தேவையான நேரத்துல தண்ணி வரும். ஆனா இருக்கிறது தான் வனாந்திரம். ஆனா தேவையான நேரத்துல கரெக்டா கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் பரிசுத்தத்துல சரியானபடி நிக்கிறேனா, ஆமென், பரிசுத்த வாழ்க்கை வாழ்றேனா என்பதை நான் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனை தேடுகிற பிள்ளைகள் நாம் பரிசுத்தமா வாழ்கிறோமா, அதுல நிக்கிறோமா என்பதுல உறுதியா நிக்கணும். ஆமென். பரிசுத்தமா ஆண்டவருக்காக வாழ்றீங்களா யோசிச்சு பாருங்க. அப்பதாங்க ஆண்டவர் பேச சத்தம் கேட்கும். ஆமென். கர்த்தர் பேசுறதை உணர முடியும் இருதயத்துல. ஆண்டவர் என் கூட பேசுறார் நம்பிக்கையா சொல்ல முடியும். பரிசுத்தமா உன்னால வாழ முடியலன்னா எப்படி நீ சொல்லுவ ஆண்டவர் பேசுறார்? நீ கால் உண்டு நிக்கிறிய வேற இடமா இருக்குதே. ஆமென். அசுத்தத்துல நிக்கிறியே, அக்கிரமத்துல நிக்கிறியே, பழிப்போர் இடத்துல நிக்கிறியே, பரியாசங்கிற இடத்துல நிக்கிறியே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமா நிக்கணும். ஆமென். பாவம் பெருகி இருக்க உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் எல்லாம் சரி என்று சொல்லுகிறதை திருச்சபை தவறு என்று சொல்லுகிறது. ஆமென். சமுதாயம் எல்லாத்தையும் சரின்னு தான் சொல்லும். இதெல்லாம் யூசுவல்ங்க, என்னங்க போங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா சபை ஒத்துக்கல, பைபிள் ஒத்துக்கல. தட் இஸ் ராங். ஆமென். தட் இஸ் ராங் டாக்டரின் பைபிள் சொல்லுது. ஆமென். அதனால சொல்றவங்க மேல கொஞ்சம் கோபம் இருக்கத்தான் செய்யும். பரவாயில்ல, இயேசு நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு சொன்னதை கேட்கத்தான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாவத்தோடு வாழல்ல, நான் பரிசுத்தத்துல கால் ஒன்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவ எத்தனை தடவை அவளை சந்தர்ப்பத்தை வந்தாலும் என்ன பண்ணல யோசேப்பு, விலைக்கு ஓடுறான். பரவாயில்ல, பழி வந்தா கூட வரட்டும், பரவாயில்ல, நான் பரிசுத்தமா இருந்தா போதும். அல்லேலூயா. அப்ப என் பரிசுத்தத்துல நான் உறுதியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அடுத்த மனுஷனை நீங்கள் பார்த்து விழுந்துடாதீங்க. ஆமென். நிற்கிற நான் விழாதபடிக்கு, நீங்க நிக்கிற மனுஷன் தான் ஒரு நாள் விழுந்து போவான். மனுஷன் ஸ்டாண்டிங்க பார்த்து போயிடாதீங்க. மனுஷன் ஸ்டாண்டிங் எப்ப மாறும் தெரியாது. இயேசு ஸ்டாண்டிங்ல இருக்கார் எப்பயுமே. ஆமென். அவர் விழுந்து போவாதவர், பாவத்தை ஜெயித்தவர், பரிசுத்தத்தில் வாழ்ந்தவர், நன்மைகளை செய்கிறவர், அற்புதமான தேவன் அவர். ஆமென். அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷன் ஸ்டாண்டிங்ல இருக்கிறான், ஆனா என்னைக்கு விழுவான்னு தெரியாது. ஆமென். அப்போ நீ என்ன பண்ணு, பரிசுத்தத்தில் எச்சரிக்கையா இரு. பரிசுத்தவான்கள் விழுகிற காலம்தான். ஆமென். நீங்க எப்படி இருங்க, பரிசுத்தமா வாழ உங்க ஜீவித்தை காத்து கொள்ளுங்க. ஆமென். அடுத்தவங்களை குறை சொல்லி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆமென். அடுத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தப்பு பண்ணாதீங்க, அது உங்க ஜீவியத்தை தான் பாதிக்கும். அல்லேலூயா. நீங்க உண்மையா இருந்து கர்த்தருக்காய் வாழ பிரயாசப்படுங்க. ஆமென். அதுல நீங்க உறுதியா நில்லுங்க. ஆமென். யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். தேவன் உயர்த்துற இடத்துல தேவன் தான் இருக்கணும். அங்க பாஸ்டோ எனி அதர் பர்சன்ஸ் இருக்கக்கூடாது. தேவன் உயர்த்துற இடத்துல யார் தான் இருக்கணும்? தேவன் மட்டும் தான் இருக்கணும். அல்லேலூயா. கடைசியா வாசி ஜெபம் பண்ணுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26:16.
காரணாகவும் ஏற்படுத்துகிறதற்கு அநேகர் தன்னுடைய தரிசனத்தை விட்டுட்டு தான் பாதி பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னு தெரியல. எல்லாம் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். ஆமென். பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்துரு, கால் ஊன்றி நில்லு. நான் எதுக்கு உனக்கு தரிசனமான தெரியுமா? நான் சொன்னதை நீ என்ன பண்ணு, எல்லா இடத்துலையும் சொல்லு போயிட்டு. ஆமென். அதுக்கு தான் நான் உனக்கு சொன்னேன், ஊழியம் செய்யற பிள்ளைங்க கவனமா இருக்கணும். ஆமென். தேவன் எதற்கு உங்களை கால் ஊண்டிங்க நிக்க வச்சிருக்கிறார்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? எலியா சோர்ந்து போயிட்டான். அங்க கூட ஆண்டவர் சோர்வு நிக்க தான் பார்த்தார். எப்பா எழுந்திருப்பா, சொந்த போகாது, எழுந்துரு, இந்த அந்த அடையை சாப்பிடு, எழுந்துரு, இந்த ரசத்தை கொஞ்சம் குடி, எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்ப அவன் சோர்வை மாத்தி அவனால செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய விரும்பினார். ஆனா கர்த்தர் அவன் அந்த இடத்துல கொஞ்சம் இடம் கொடுக்காத சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் அபிஷேகம் மாறுச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் எதுக்கு தரிசனம் ஆனார், கர்த்தர் எதுக்கு கால் ஒன்று நிக்க வச்சார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்காக, தேவனுக்காக நிற்பதற்காக. ஆமென். பவுல் சொல்ல, நான் எதுக்கு நான் ஊழியக்காரனா சாட்சியா நிற்பத்தி இருக்கிறேன் தெரியுமா? உனக்கு நான் சொன்னதையும் கேட்டதையும் என்ன பண்ணு. அதனாலதான் பாருங்க, எல்லா பட்டணத்துக்கு போய் மனுஷன் இதை விடாம சொன்னான். நான் சவுலா இருந்தேன், என்ன ஆண்டவர் பார்த்தாரு, தமஸ்குக்கு போனேன், கண்ணு போச்சு, இங்க விழுந்தேன், என்ன பண்ண, குருடான அண்ணனியா கிட்ட போனேன், அவன் தொட்டான், கண்ணு வந்துச்சு, அப்புறம் ஏந்தேன். படிக்கிற நம்மளுக்கே போர் அடிச்சிடும், ஆனா சொன்ன அவனுக்கு போர் அடிக்கல. ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டார், எதுக்கு நான் உன்னை ஏற்படுத்தினேன் தெரியுமா? நீ எழுந்து போ, நான் உனக்கு சொன்னதை எல்லா இடத்துலயும் சாட்சியா நில்லு. ஆமென். நம்ம சொல்ற சாட்சி என்ன? கை வலி வந்தது, கால் வலி வந்தது, முட்டி வலி வந்தது, சாப்பாடு எல்லாம் வந்து ஆண்டவர் கொடுத்தார், சோத்திரம். இதுக்காக நம்மள சாட்சியா மாத்தினார். ஆமென். இல்ல, நான் உன்னை சாட்சியா நிறுத்த கொண்டு வந்திருக்கிறேன். நீ கால் ஊண்டி நின்னாதான் சாட்சியா நிக்க முடியும். ஆமென். ஊழியத்துல கால் ஊண்டி நின்னாதான் சாட்சியா நிக்க முடியும். ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், நெருக்கங்கள் வரும். ஊழி செய்யற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா பிரச்சனை என் மூலியமாவும் வரும். ஒழுங்கா பண்ணலன்னா என் மூலியமாவும் வரும். நீ அதுல கால் ஊண்டி நின்னாதான் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென். கர்த்தர் நல்ல. அப்போ அவர் கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கு தடை கண்டிப்பா வரும். நம்ம தடையை பார்த்தோம்னா தரிசனத்தை மறந்துடுவோம். அநேகர் இன்னைக்கு தரிசனத்தை மறந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. தடையை பார்த்து, என்னம்மா தடை, எப்படி தடையை எங்கம்மா ஓடுறது, போலாம், அதுக்கு பேசாம என்ன பண்ணிடலாம். 110 தாண்டிச்சு வெயில். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நான் எங்க கால் ஊண்டி நிக்கிறேன் அப்படி என்பது முதல்ல தெரியணும். நான் எந்த ஸ்டாண்டிங்ல நிக்கிறேன்னு தெரியணும். தவறான ஸ்டாண்டிங்ல நிக்க கூடாது. ஆமென். தவறான நிலைமைகளை, தவறான உபதேசத்துல போய் நிக்க கூடாது. ஆமென். உன் சபையில கால் ஊன்றி நில்லு. சபை கூடி சில விட்டு பண்ணி என்ன பண்ணாத, விடாத. அது எங்கனா போய் அலையிட்ட, உனக்கு என்ன? கடைசி நாள்ல சபையில கால் ஊன்றி நில்லு. எங்கன்னா வேறு பிரிச்சு பிரிச்சு போய் நட்டுக்காத. போயிட்டு நட்டுக்கணும், நட்டு வைக்கிறத சொல்றேன். என் ஸ்லாங் அப்படி இருக்கு, நட்டு வைக்கிறத சொல்றேன். இங்க இருந்து பிடிங்க, அங்க நட முடியாது. நீ கால் ஊன்றி நின்னா தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும் சபையில. நீ நிறைய உபதேசம் வந்துருச்சு, பயமா இருக்குது, ஒண்ணு ஒண்ணா கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது. ஆமென். உபதேசம் ரொம்ப, அதான் பாவத்துல விழுந்தவன சீக்கிரம் தூக்கிடலாம், உபதேசத்துல விழுந்தவன தூக்குறது கஷ்டம். ரொம்ப கவனமா இருங்க தேவ பிள்ளைகள். இன்னைக்கு உபதேசம் ரொம்ப கோளாறா நிக்குது. ஆமென். ரொம்ப ஆபத்தா நிக்குது. ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் ஏன் இப்படி எல்லாம். அது சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் சீக்கிரம் மாட்டோம், புது விசுவாசி மாட்டாது. நல்ல கவனமா இருங்க. உபதேசம் ரொம்ப ஆபத்து. ஆமென். அதனாலதான் ஒரு சிலத்தை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இங்க நோ ப்ராப்ளம், ஒண்ணு நீ மிஞ்சி போனா சபையை விட்டு போவேன், அதை பத்தி ஒரு இனி கூட கவலைப்பட மாட்டேன். உபதேசத்துக்கு ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நானே இறங்கினா கூட என் ஸ்தாபனம் என்ன பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தாபன பார்க்கறதில்லை, ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். நீங்களும் பாருங்க. இந்த உபதேசத்தை நான் மாறினா கண்டிப்பா நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த சபை இந்த உபதேசத்தை நினைச்சு நிற்கும். தாராளமா நீங்க உபதேசம் மாறினா தாராளமா சொல்லலாம். இயேசுவின் நாமம் ஒண்ணுதான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒண்ணுதான். இந்த ஸ்டாண்டிங் தான். பரிசுத்த ஆவியின் உபதேசம் தான். பரிசுத்த ஆவி தான் இங்க கிரியை செய்யும்.
இந்த உலக இயேசு வருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவி தான் கிரியை நடக்கும். ஆமென். இதுல இந்த சபை உறுதியா இருக்கும். உறுதியா நிக்க நாங்க விரும்புறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நிக்க விரும்புறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்க ஜெபம் தான் எங்களை தாங்கும். அப்ப காலூன்றி நில்லுங்க, சபைக்குள்ள காலூன்றி நில்லு. நேற்று போன சபையில சகோதரி சாட்சி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 27 வருஷமா அந்த சபையில இருக்கிறேன். சபை வளர்ந்துச்சு. சபை முதல்ல ஓலை குடிசையில் இருந்துச்சு, நாங்கள் ஓலை வீட்டில் இருந்தோம். எங்கள் சபை தளம் போட்டுச்சு, எங்கள் வீட்டில் தளம் போட்டோம். எங்கள் சபை இடம் வாங்கினாங்க, நாங்கள் இடம் வாங்கினோம். எங்கள் சபை மேலே வச்சு நாங்கள் மேலே வந்தோம். இதுதான் சபையோடு இணைஞ்சு செயல்படுற விசுவாசிக்கு அழகு. சபை மட்டும் வளர்றது பிரச்சனை கிடையாது, நீயும் சேர்ந்து வளரணும். உன் வாழ்க்கை தரமும் உயரணும், உன் அஸ்திபாரமும் உயரணும், உன் வாழ்க்கையின் தரமும் உயரணும். அப்போ 27 வருஷமா அந்த விசுவாச சபைகளை நிலைச்சு நின்று அந்த தரிசனத்தில் ஓடுது. ரொம்ப ஆச்சரியம் எங்களுக்கு. நான் இப்படி சாட்சி அன்னைக்கு தான் கேட்டேன். நான் அந்த ஒரு பாயிண்ட் யோசிச்சுட்டே போனேன். 27 வருஷம். அப்ப 27 வருஷம் அண்ணா ஒருத்தர் உள்ள இருப்பாங்களா? கடைசியா சாட்சி வந்து நிக்குது. நான் பிரசங்கம் முன்னாடி சாட்சி அந்த மாதிரி சொல்லுது. 27 வருஷமா அந்த சபையில் நான் நிக்கிறேன். நான் இங்கே தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன். எனக்கு 7 வயசு, என் தம்பிக்கு 4 வயசு. இன்னைக்கு நாங்கள் ஒரு ஊழியக்காரனா இந்த வெளியே நாங்கள் போய் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் சபைக்கு 27 வருஷம் நின்றுட்டு இருக்கேன். என் தம்பி இங்கே தான் இருக்கிறான். என் தம்பியை ஊழியம் செய்யறான், நானும் ஊழியம் செய்ய. அந்த 7 வயசுல நான் இங்கே பலிபீடத்தான் நின்றுட்டு இருக்கிறேன். ரொம்ப அந்த மாதிரி சொன்ன சாட்சி தான். என் சபை வளர்ந்துச்சு, நானும் வளர்ந்தேன். அது என்ன தெரியுமா? சபையோடு மிங்கிலாய் வாழ்ற வாழ்க்கை. சும்மாலாம் வளர முடியாது, அந்த பாடியோட அட்டாச் ஆகணும். நீங்க அதான், அதாவது விரும்புறது காரியம் அதுதான். சபை வளர்ந்து கட்டிக்கிட்டு போறது ஒரு பிரச்சனை இல்லை. என் விசுவாசி தரம் உயரணும், ஆவிக்குரிய தரம் உயரணும், பொருளாதாரம் தரம் உயரணும். இதுதான் எதிர்பார்க்கிறோம், இதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். சபை பெருசா கட்டிட்டு போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா நாம வளர்றோமா? ஏன் வளர முடியல? சர்ச்சு ஒரு பக்கம் போகுது, நீ ஒரு பக்கம் முட்டு சந்தில போயிட்டு இருக்கிற. சர்ச்சு பெரிய தரிசனத்துல வெளியே போகுது, நீ என்ன பண்ற? எங்க முட்டுது, எங்க முட்டுது, எங்க முட்டுது. ஐயோ இது முட்டு சந்தோ. கடைசியில போய் தலையை முட்டு வைப்பாரு, அப்ப தெரியும் இது முட்டு சந்தோ. அதாங்க உண்மை. நீங்களும் நல்லா இருக்கணும், தேவராஜ்யமும் கட்டப்படணும். நீங்க நல்லா தான் தேவராஜ்யம் கட்டப்பட முடியும். ஆமென். உன்னை வேதனைப்படுத்திட்டு கத்த தேவராஜ்யம் கட்ட மாட்டார். நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா வாழணும். நீங்க ஒரு சேஃப் கோல் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா ஊழியத்தை ஆரம்பிப்பீங்க, சும்மாலாம் ஆரம்பிக்க மாட்டீங்க. அப்ப அந்த சேஃப் கோலுக்கு போக நாங்க ஜெபம் பண்றோம். எங்க பிள்ளைங்க நல்லா வச்சுக்கோங்க, எங்க பிள்ளைங்க ஊழியத்துக்கு வழிவாசலை உண்டாக்கித்தாங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் திறப்பில் நிக்கணும், எங்க பிள்ளைங்க எல்லாம் தேவராஜ்யத்தை கட்டணும், எங்க பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதமா வாழணும். ஆமென். கண்டிப்பா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வாசம் பாருங்க, நிக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். ஆமென். நிக்க முடியும். ஒரு சில பேர்லாம் கெட்ட நேரத்துல நிப்பான் கடைசி வரைக்கும், நாமானை போல. எவனை தள்ளிட்டு எவன் மேல வரலாம், எப்ப எவனை போட்டு கொடுக்கலாம் அப்படியே நின்றுட்டு இருப்பான். அப்பெல்லாம் நிற்க கூடாது. ஆமென். அடுத்தவங்க நல்லா இருந்தா சந்தோஷப்படுங்க. பகவத் விசுவாசம் மேல வந்துச்சா, எனக்கு அப்புறம் வந்துச்சு, எப்படி வருது பாரு இது, ஊழிய வேற செய்தி இப்போ அப்படின்னு கரிச்சு கொட்டிக்காத. நீ அங்கேயே நிக்க விரும்புற, அது முன்னாடி வர விரும்புது, அதுல முன்னாடி வருது, அவ்வளவுதான். நீ பின்னாடியே உட்காந்து பின்னாடியே போக விரும்புற, அதனால பின்னாடி தான் போக கடைசி வரைக்கும். முன்னாடி வர விரும்பணும். வேதத்தை கத்தல ஆசீர்வதிப்பட்டு எங்க வாங்க வரும்போது கூட கடைசியா பாருங்க, அந்த பின்னாடி உட்காருவாங்க, அந்த பின்னாடி உட்காருவாங்க. சீட்டு கிட்டு போட்டு வந்துட்டுக்கிறாங்க வீட்டுல இருந்து வரும்போது, நான் அந்த சேல தான் உட்காருவேன், நான் அந்த ரோல தான் உட்காருவேன். இதுக்கே நீ முன்னாடி வர மாட்டேற, கத்தர் முன்னாடி நிக்கணுமா கொண்டு வந்து? இவ்வளவு இடம் இருக்கும் முன்னாடி, ஆனா கடைசியா பாருங்க அந்த ரோல உட்காருவாங்க, இல்ல பின்னாடியே பாருங்க அந்த லாஸ்ட் ரோ உட்காருவாங்க. இத்தனை சேர் காலியா இருக்கும், அங்கதான் அங்கதான் உட்காருவீங்க. அப்புறம் உங்களை கத்துறதுக்கு முன்னாடி கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்னு கேட்கிறேன் நானு. ஒரு முன்னாடி வந்து உட்காரவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அப்புறம் உன்னை எதுக்கு கத்தரை உயர்த்தணும் நான் கேட்கிறேன் இல்லையா? நீ வரும்போது இந்த இடம் காலியாக்குதா இல்லையா? ஐயா சொல்லுங்க, நீங்க வரும்போது சார் முன்னாடி காலியாக்குதா? அப்ப பின்னாடி உட்கார்றது என்ன நோக்கம்? இடம் இல்லைங்க பின்னாடி உட்கார், ரைட்டு. இந்த இடம் காலியா இருக்குது தம்பி, 6வது நடத்துற 8:30 வரைக்கும் இது ஃபுல்லா காலியா தான் இருக்குது, ஆனா வந்தா பின்னாடி தான் உட்கார்றீங்க. அப்புறம் கத்தர் உங்களை ஏன் உயர்த்தணும் நான் கேட்கிறேன். சபைக்கு உள்ள நாள் முன்னாடி வர முடியல, உன்னை கத்தர் ராஜ்யத்துக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன பண்ண போறார் ஆண்டவர்? உன்னை ஏன் கொண்டு போகணும்னு கேட்கிறேன் நான் முதல்ல. ஒரு சபைக்குள்ள முன்னாடி வந்து உட்கார உனக்கு மனசாட்சி குத்தல? குத்தல பாஸ்டர், நீ அப்படித்தான் சொல்லுவ. குத்துனா குத்து, குத்தா கட்டி போய் எனக்கு நான் குத்துவேன், என் வேலை தான் இல்லையா? எங்க நிக்கிறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க, எங்க நிக்கிறீங்க? கத்தர்காய் எங்க நிக்கிறீங்க?
அப்ப நிக்கிற இடமே சரியில்லை. அப்புறம் எப்படி ஆவி உள்ள வந்து ஒன்று பயன்படுத்தும் தேவ சத்தத்தை நீ கேட்க முடியும்? ஆமென். தேவ சத்தத்தை எப்படி கேட்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சத்தம் கேட்குது, எந்த சத்தம் கேட்குதுன்னு பார்த்துங்க. சரியா? எந்த சத்தம் கேட்குது? ஏன்னா அவனும் ஒளியின் தூதனை போல வருவான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வருவான். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். பிரியமான தேவ பிள்ளைகள், எங்க நிக்கிறீங்க? எங்க ஸ்டாண்டிங்ல நிக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல உன் கால் இன்னைக்கு நிக்குது? எங்க கால் ஒன்று நிக்கிற? ஆமென். அஸ்திபாரத்துல நிக்கிறியா? ஆமென். அசைக்கிற இடத்துல நிக்கிறியா? அஸ்திபாரத்துல நிக்கிறியா? கால் ஒன்று முடியுதா? ஆமென். சபை உபதேசத்துல கால் ஒன்று முடியுதா? சத்திய வேதத்துல கால் ஒன்று முடியுதா? பரிசுத்த வாழ்க்கையில கால் ஒன்று முடியுதா? உண்மையா கர்த்தர் கொடுக்கிறதுல கால் ஒன்று முடியுதா? தேவனுக்காய் நிக்க கால் ஒன்று முடியுதா? ஆமென். சபைக்கு வருதுல கால் ஒன்று முடியுதா? இதெல்லாம் முடியாதுல எப்படி கர்த்தர் உங்ககிட்ட பேசுறான்னு சொல்ற? How it is possible? ஏமாத்திட்டு இருக்க கூடாது. ஆமென். நீங்க தான் ஏமாந்து போவீங்க, வேற யாரும் ஏமாற மாட்டாங்க. இதுல எல்லாம் இல்லாம கர்த்தர் என்கிட்ட பேசுறான்னு சொல்றீங்க பாருங்க. அப்ப எனக்கு இங்க இருந்து ஒன்று வரும். நாங்களும் அடக்கி சோத்திரம் சோத்திரம் அப்படின்னும். ஏன்? ஒரு ஒழுக்கம் கிடையாது, ஒரு டிசிப்ளின் கிடையாது, ஆனா ஆண்டவர் பேசுறார் இல்லையா? சவுல் சொன்னா சாமுவேல்ட்ட, ஆண்டவர் சொன்னாரு அமலேக்கனை போட்டு தள்ளிட்டு ஒன்னு எடுத்துட கூடாது, உள்ள எல்லாத்தையும் போட்டு தள்ளு, ஒன்னு உள்ள வரக்கூடாதுன்னா. அப்புறம் சாமுவேல் வந்து கேட்கறான், இது என்ன சத்தம் கேட்குது? என்ன சத்தம் அது? அவன் சொல்றான், உன் ஜனங்கள் நலமானதையும் முதல் தரத்தையும் இரண்டாம் தரத்தையும் கர்த்தர் கண்டு எடுத்து வைத்தார்கள். அவர் தான் சொல்லிட்டாரா, வரும்போது எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வா உள்ள. அப்புறம் சாமுவேல் சொல்றான், அந்த பேச்சை விடு, முடிஞ்சு போச்சா? ஒரே வேத்துல முடிச்சுட்டா சாமுவேல் பேச்ச. என்ன அந்த பேச்சை விடும்? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ செஞ்சதுதான், முடிஞ்சு போச்சு, ஒரு ராஜ்யம் முடிஞ்சது. தெளிவா சொன்னானா? வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, சாமுவேல்ல இருக்கும் 15 நினைக்கிறேன். அவன் தெளிவா சொல்றான், சாமுவேல் உள்ள நீ போய் அமலேக்கனை ஒருத்தரை மீதி வைக்க கூடாது. ஆண் எல்லாம் காலி ஆகணும், ஆடு மாடு முதலாம் எல்லாத்தையும் காலி பண்ணணும், ஒன்னே விடாத. ஆனா என்ன பண்ணிட்டான்? நலமானதையும் முதல் ரெண்டாவது தரத்தையும் தூக்கி உள்ள வச்சினார் மனுஷன். ஆமென். கர்த்தர் நல்லவரா. நம்ம ஏன் அப்படி திரும்புவோமே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பிட்டீங்க அப்புறம் என்ன? சரி. அப்ப பாருங்க, சாமுவேல் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க, அந்த பேச்சை விடும், நீ பண்ணுதான், அதுல மாற்று கருத்தா கிடையாது, ஒரு ராஜ்யம் முடிஞ்சது. ஆமென். ஒரே வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப தீர்க்கதரிசி வாயிலிருந்து வரும்போது எவ்வளவு வேதனை தெரியுமா? முடிச்சுட்டான். அந்த பேச்சை விட்டு மவன் நீ காலி, செய்ய சொன்னதை செய்யடானா முதல் ரெண்டாவது இடத்துல வீட்டை தூக்கி வச்சுக்கிற, கை உடைஞ்சது கால் உடைஞ்சது எல்லாத்தையும் என்ன பண்றியா? ஆண்டவருக்கு பலியிடுறாராம். ஆமென். நம்ம ஆள் பெரிய மனுஷன் ரொம்ப. ஆமென். அதான் சாமுவேல் உடனே பண்ணிட்டான், ஊர் ராஜ்யம் முடிஞ்சிரா தம்பி. ஆமென். ஆண்டவர் தனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனை தேடிட்டார் அப்படின்ட்டான். ஆமென். அதோட சவுலோட ராஜ்யம் இறங்குச்சு. அதுக்கப்புறம் அவன் பண்ணல ஒன்றுல ஜெயம் இல்லை, எல்லாத்துலயும் இறங்கினான். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம எங்க கால் நோண்டி நிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க, கீழ்ப்படிங்க, டிசிப்ளினான வாழ்க்கை வாழுங்க. as a Christian life is a discipline life. நீ சத்தியத்தை கீழ்ப்படியது ரெண்டாவது, முதல்ல டிசிப்ளினா வாழு. போடுற ட்ரெஸ்ல டிசிப்ளின் ஆயிரு, வச்சிருக்க தலையில டிசிப்ளின் ஆயிரு. ஆமென். போடுற ஃபேண்ட்ல டிசிப்ளின் ஆயிரு. அல்லேலூயா. நடக்க நடையில டிசிப்ளின் வருஷத்துல விட்டு தான் ஆகணும். ஆமென். டிசிப்ளின் லைஃப், டிசிப்ளின் பேச்சு, டிசிப்ளின் எல்லாத்திலையும் வியாப்டம் நீட்டா இருக்க கத்துக்கணும். போடுற ட்ரெஸ்ல என்ன பண்ணுங்க, நான் அதான் பசங்க சொல்ல, நல்லா டிப்டாப்பா வாங்கடா தம்பிங்களா, டக்கின் பண்ணி ஷூக்கு போட்டு வாங்க, சூப்பரா பார்த்தோன்னே எங்க புள்ள என்ன அழகுன்னு சொல்லணும். இதெல்லாம் சர்ச்சுக்கு போகுதுன்னு சொல்ற கூடாது. ஒரு சேல்ஸுக்கு போனா எப்படி போவோம்? நான் சேல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த நீட் ஷேவ் வருவாங்க, ஒரு நாள் நீட் ஷேவோட வர சொல்லுவாங்க, ஒரு 2 நாள் தாடி வச்சது திட்டினாங்க, என்ன தாடிலாம் வைக்கிறீங்க? அவன் ஏன்னா ஒரு கஸ்டமரை பார்க்க போறோம். இப்போ நான் வந்து என்னுடைய ஆண்டவருக்கு நான் என்ன நினைக்கிறேன்? ஒரு அம்பாசடர் நிற்கிறேன், ஒரு கிரைஸ்ட் அம்பாசடர் ஆண்டவருக்கு. நான் கர்த்தரோட பிள்ளைன்னு நிற்கும் போது எப்படி இருக்கணும்? ஏன்னா உலகத்தில் போகும்போது டிப்டாக போன மனுஷங்க, நான் ஷூ இல்லாமல் போக மாட்டேன், நான் டக்கின் பண்ணாமல் போக மாட்டேன், அவ்வளோ டிப்டாப்பாக போனேன். இப்போ நான் தேவனுக்காக நிற்கிறேன், நான் அதை விட டிப்டாப்பாக போவேன். இப்போ எங்கே போனாலும் அப்படி தான் போவேன். இன்னைக்கு கையில் 10 பைசா ரெண்டாவது விஷயம், அதை காட்டிக்க மாட்டோம். எங்க நான் வரும்போது போனேன், ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி போறாங்க பாருங்க. நம்ம நம்பே பண்ணமா இருக்குதுலே பழைய படிவே சர்ச்சை கட்டு வருவோம். நான் தாழ்மையா இருக்கிறேன். டிசிப்ளின் லைஃப், கர்த்தருக்குள்ள டிசிப்ளினா வாழணும்.
ஆமென். உங்களை பார்த்தாம தெரியணும். அதான் நல்லவரா இருப்பாராக. அப்ப என்ன பண்ணுங்க, எங்க காலோடு நிக்கிறீங்கன்றது என்ன பண்ணுங்க பாருங்க. இன்னைக்கு இதுலயே போயிடுச்சு கால் ஒரு எக்ஸ்ட்ரா. சரி, என் பிரசங்கம் முடிஞ்சிச்சு, ஆனா அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஜெபம் பண்ணுவோமா? கண்ண மூடி. இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம் என்பது என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. தவறான இடத்துல போய் நின்றாதீங்க. தவறான தீர்மானத்துல போய் மாட்டிக்காதீங்க. தேவனுக்காக வந்து நில்லுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவனுடைய அற்புத கரம் எங்கள் மத்தியில இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணட்டும். நல்ல நாமத்துல எங்க பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, உமக்காக வாழ வைராக்கியமுள்ள பிள்ளைகளா நிற்க கர்த்தர் உதவி செய்யும். அற்புதமான நாம மகிமைப்படட்டும். கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.